உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகள்ல அரசியல் குடும்பங்கள் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் இருக்காங்க. அதுல அரசியல வச்சு பல இடங்கள்ல அவங்க ஆதிக்கமும் செலுத்திட்டு வராங்க. அவங்கள்ல சில பேர் பாத்தீங்கன்னா சர்வாதிகாரிய மாதிரி ரொம்ப மோசமான ஆட்சியும் செஞ்சுட்டு வராங்க. மத்தவங்க ஜனநாயக முறையை பின்பற்றி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இந்தியாவுல பொதுவாகவே இப்படியான குடும்ப அரசியல், அது போக வாரிசு வழி சினிமா பிரபலங்கள் அப்படிங்கிற முறை ரொம்ப பிரபலம். இப்படியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குடும்ப அரசியல் செய்யக்கூடிய முக்கியமான 10 குடும்பங்களை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, பிஸ்மார்க்கின் குடும்பம். 19ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனியில ரொம்பவே புகழ்பெற்ற ஒட்டோ வான் பிஸ்மார்க் அப்படிங்கிறவருடைய குடும்பம் தான் பிஸ்மார்க் குடும்பம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இவர் பாத்தீங்கன்னா ஜெர்மனியில அதிகப்படியான சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காரு அந்த காலகட்டத்துல. நம்பர் 2, நேரு மற்றும் காந்தியின் குடும்பம். நேரு காந்தியுடைய குடும்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமான அரசியல் குடும்பங்கள்ல ஒண்ணு. சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில இருந்தே இந்திய தேசிய காங்கிரஸோட அவங்களுடைய பிணைப்பு அப்படிங்கிறது அதிகபட்சமா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர்களாக இருந்தாங்க. விடுதலை இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்ச போது அதன் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தான் இருந்தாரு. நேருடைய வம்சாவளிகள்ல மட்டும் இதுவரைக்கும் நேருவோட சேர்த்து 3 பேர் சுதந்திர இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்காங்க. நம்பர் 3, பிடல் காஸ்ட்ரோவுடைய குடும்பம். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக கியூபா தேசத்தை ஆட்சி செஞ்சு வரக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பிடல் காஸ்ட்ரோவுடைய குடும்பம் தான். அடிமைத்தனத்துல இருந்த கியூபாவுக்கு விடுதலை வாங்கி தந்ததுல பிடல் காஸ்ட்ரோவுக்கும் சேகுவேராவுக்கும் முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். இதனால விடுதலை கியூபாவுடைய ஆட்சி பொறுப்பை பிடல் காஸ்ட்ரோ ஏற்றுட்டாரு. அதன் பிறகு அவருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவருடைய சந்ததியினர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. நம்பர் 4, ஸ்பிரிங்ஸ் மற்றும் ஸ்பிரிங்ஸ் ரைஸ் குடும்பம். உலகத்துடைய முக்கியமான பழமையான அரசியல் குடும்பமாக இந்த குடும்பம் தான் பார்க்கப்பட்டு வருது. இவங்க 16ஆம் நூற்றாண்டுடைய மையத்துல இவங்களுடைய ஆட்சியில ஒரு மாநிலம் இருந்ததாக பிரிட்டிஷ் பாராளுமன்றமே சொல்லுது. நம்பர் 5, சதாம் ஹுசைனின் குடும்பம். ஈராக் நாட்டை ஆளக்கூடிய குடும்பமாக சதாம் ஹுசைனுடைய குடும்பம் தான் இருக்கு. சதாம் ஹுசைன் ஈராக்குடைய பிரபலமான அதிபர். இவர் மற்ற நாடுகளோட கொண்டிருந்த விரோத போக்கால இவர் நாடு முழுக்க எல்லாராலையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அறியப்பட்டவர்னு சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸான நபர். இவருடைய மகன் தான் உதய் ஈராக்ல கால்பந்து குழுவை நடத்திட்டு வராரு. நம்பர் 6, ஹடோயாமா குடும்பம். ஹடோயாமா ஜப்பான்ல இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் குடும்பம். இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கென்னடி குடும்பத்தோட அடிக்கடி ஒப்பிட்டு பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். கஷிவோ ஹடாயாமா அப்படிங்கிறவர் ஜப்பான்ல பிரபல அரசியல் தலைவரும் ஹடோயாமா குடும்பத்துடைய தலைவரும் ஆவாரு. இது போக 2009ல ஜப்பானுடைய பிரதமராக இருந்த யுகியோ ஹடாயாமா அப்படிங்கிறவர் அவருடைய வாரிசு தான். நம்பர் 7, ஆர்ஸ்லான் குடும்பம். ஆர்ஸ்லான் குடும்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லெபான் நாட்டுடைய அரசியல் பின்னணி கொண்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த குடும்பம். இப்ப இருக்கக்கூடிய லெபான் நாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய எமிர் தலால் ஆர்ஸ்லான் 1989 முதலே லெபான தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 8, பூட்டோ சார்தாரி குடும்பம். சுதந்திரத்துக்கு அப்புறமா பாகிஸ்தானுடைய வரலாற்றுல பூட்டோ மக்களே பெரும்பான்மையான பங்கு வகிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். சிந்து மக்களுக்கான கட்சியை உருவாக்கியவர் தான் ஷா நவாஸ் பூட்டோ அப்படிங்கிற நபர். அது முதல் பூட்டோவுடைய குடும்பமும் பாகிஸ்தான் அரசியல தீவிர பங்களிப்பு ஆற்றுறதுக்கு உதவியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். 9, கிம் குடும்பம். இதை நான் சொன்ன உடனே எல்லாரும் யோ இந்த குடும்பமா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான பல பேருடைய சாபத்துக்கு ஆளான நம்ம கிம் குடும்பம் தான். 1994 முதல் 2011ஆம் ஆண்டு வரைக்கும் வடகொரியாவுடைய தலைவராக இருந்தவர் தான் கில்ஜாங் அப்படிங்கிற நபர். அவருக்கு பிறகு அவருடைய குடும்பம் வடகொரியாவுடைய சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா அவருடைய மகனான கிம் இல் சுங் அப்படிங்கிற நபர் பாத்தீங்கன்னா வடகொரியாவுடைய அதிபராக இருந்து வந்தார். 10, கென்னடி குடும்பம். உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் குடும்பங்கள்ல கென்னடி குடும்பம் ரொம்ப முக்கியமான குடும்பமாக பார்க்கப்பட்டு வருது. ஜோசப் பி கென்னடி மற்றும் ரோஸ் எலிசபெத் ஃபிட்ஸ்ஜெரால்ட் அப்படிங்கிற இந்த ஜோடிகளே கென்னடி குடும்பத்துடைய துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். கென்னடி ஜனநாயக கட்சியுடைய மூலமா அமெரிக்க அரசியல தன்னுடைய பங்கை நிலைநாட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கென்னடி குடும்பத்தில் இருக்க ஒரு நபருக்கு மர்லின் மன்றோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி செவி வழி செய்தி நான் சொல்லல.